தேவையில்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டத்தை இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலைப்பாடு. சரின்னு அந்த புல்லுக்கட்டெல்லாம் தொங்க விடப்பட்டிருந்தது. අද තියන්න උවමනා දෙයක් නෙවෙයි මේ රටේ මේ තියා මෙච්චර ප්‍රශ්න තියෙදි මේව තියන්න උවමනාන්නේ මේ කාලකන්ණි මේ රට ආයෙ විනාශ කරන්න හදන්නේ. ඉන්නේ උන්ට එකතු වෙලා කොහොම හරි මේක විනාශම කරලා දාන්න හදන්නේ. හදයි යන මිනිසෙකුටවත් හදාගෙන යන්න දෙන්නේ නැහැ. ஸோ 2029 கண்டிப்பா நாமல் ராஜபக்ஷ தான் வந்து ஜனாதிபதியா வருவாரு. அதுக்குரிய எல்லா அறிகுறியும் வந்து Assalamu alaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. குடிக்கிறது சாராயம், இதில் பிஸ்மி வேறு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இன்னைக்கு நுகேகோட பேரணி. நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். என்னன்னா, சரி நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பேரணி நடத்துறீங்க, அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நீங்கள் நடத்தலைன்னு ஒரு குற்றத்தை வந்து சுமத்துறீங்க. அரசாங்கம் எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அது வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஞாபகம் வருது இல்லையே, அதை நாங்கள் ஞாபகம் ஊட்டுவதற்காகத்தான் இந்த பேரணியை நடத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்னைக்கு நடந்த ஜனகண்ட, அதாவது மாபெரும் மக்கள் குரல் அப்படிங்கிற இந்த பேரணி. ஓரளவு ஆட்கள் வந்திருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆட்கள் வந்து வரவழைக்கப்பட்டாங்க. கண்டியிலேருந்து, மாத்திரையிலேருந்து, தங்கல்லையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஆட்கள் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. இப்போ இந்த ஹை லெவல் ரோடு இருக்கு இல்லையா, நுகேகோடையில், அந்த பாலம், அந்த பாலத்தில் இருந்தான பேரணி தொடங்கி அதுக்கப்புறம் போயிட்டு ஆனந்த சமரகோன் மண்டபத்தில் வந்து திறந்த கலையரங்கில் வந்து நடந்தது. இப்போ இதில் என்னன்னா, இப்போது நேற்று நைட்டு பிளியந்தல கெஸ்பேவ ரோடு, மாத்தரை, ஒரு சில ஏரியா, கொழும்புல அந்த நுகேகொடைக்கு போகிற ரோடு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த ரோடு மகரகம அந்த பக்கம் போவோம் இல்லையா, 121 பஸ்ஸு, கெஸ்பேவ பஸ்ஸு, இந்த பஸ் போகிற ரோடு 120 பஸ் போகிற ரூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டெல்லாம் வந்து மின் விளக்கு கம்பங்களில் புல்லுக்கட்டை வந்து தொங்க வச்சுருந்தாங்க. என்ன மீனிங்காக இருக்குன்னு நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தாங்க. எதுக்காக புல்லுக்கட்டை கொண்டு போய் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். நைட்டாக கட்டியிருக்காங்க, அது மெயின் ரோட்டில். யாரும் தெரியாமல் கட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்னைக்கு கட்டினவங்க தெரிஞ்சிருக்கும்ல, நீங்கள் கூட்டத்தை நடத்த போகிறீங்கடா, சரி நடத்துங்கடான்னு சொல்லிட்டு அது எதுக்காக அந்த புல்லுக்கட்டு கட்டினாங்கன்னு சொன்னாக்கா, வந்து சாப்பிட்டு போங்க. இப்போ வர்றவங்க எல்லாம், கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாம் இங்கே மாடுதான், மனுஷங்க இல்லை. ஏன்னா எதுவுமே புரியாத மனுஷங்களா இருக்காங்க. தேவையில்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டத்தை இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலைப்பாடு. சரின்னு அந்த புல்லுக்கட்டெல்லாம் தொங்க விடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் பெருசாக ஆட்கள் இருக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் போஸ்ட்டில் கட்டப்பட்டிருந்த ஒளிபெருக்கியல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரிமூவ் பண்ணாங்க. ஏன்னா எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ஸையும் கழட்டினாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஆட்களை கூட்டு வந்தீங்க. நாமல் ராஜபக்ஷ வந்திருந்தார். அதாவது சர்வஜன பலய திலீப் ஜெயவீர் அவர்களுடைய கட்சி, தேசிய சுதந்திர முன்னணி விமல் வீரவங்ச அவர்களுடைய கட்சி எஸ்ஜேபி யாருமே வரல. வந்தவங்க எல்லாமே வந்து பிவித்து ருஹெல உரிமையை, அதுக்கப்புறம் குட்டி குட்டி கட்சிகள் இருக்கு இல்லையா. நான் வந்தவங்க யார் அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன். ஏன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சார்பில் ஹரின் பெர்னாண்டோவில் வந்திருந்தாரு, ராஜித சேனா ரத்னா அந்த ஆட்கள் வந்திருந்தாங்க. ரணில் விக்ரமசிங்க மனைவியோட ஜீவன் தொண்டமானவர்களுடைய திருமணம் நாளை நடைபெற இருக்கு, அதுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு வந்தவங்க வந்து முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ், பேராசிரியர் GL பீரிஸ், மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, அனுர பிரியதர்ஷனயாப்பா, பிரசன்ன ரணவீர, லசந்த அழகியவர்ண, வஜிர அபேவர்தன, சாகல ரத்நாயக்க. இவர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அட்வைசராக இருந்தவர் போன கவர்மெண்ட்ல. அதுக்கப்புறம் உதயகமன் பில, ராஜித சேனாரத்ன, PL நிஷாந்த், ஹரின் பெர்னாண்டோ, இப்படி நிறைய பேர், சாமர சம்பத் தசநாயக்கா பேசியிருந்தாரு, ஹரின் பெர்னாண்டோ பேசியிருந்தாரு. எல்லாரும் பேசியிருந்தீங்க. ஓகே, இப்போ அங்கே உள்ள நிலவரங்களை வந்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு கொழும்புல சரியான மழை, வேற பயங்கர மழை. ஆனாலும் மழை இருட்டோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம வந்து எதையும் கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் நீங்கள் செய்கிறத வந்து ஒழுங்காக செய்யணும் இல்லையா. நீங்கள் ஆட்களை வர வைக்கிறீங்க. நான் அவங்களுக்கு வந்து தேன் போத்தலாம், நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியல, நான் காமிக்கிறேன் பாருங்க. சாராய போத்தல், மதுபான போத்தல்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதில் பாதி பேர் குடிச்சிட்டு, அதாவது
என்னத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு கூட தெரியாத அளவுக்கு ஆட்களை நீங்கள் சேர்க்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு knowledgeable-ஆ நீங்கள் ஆட்களை கூட்டி அறிவுபூர்வமாக நீங்கள் பேசி உங்கள் பக்கம் நீங்கள் திசை திருப்புறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது, பூரண சுதந்திரம் இருக்குது. இப்போது என்னன்னா இப்போ பெரிய க்ரௌட் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ 2029 கண்டிப்பாக நாமல் ராஜபக்ஷ தான் வந்து ஜனாதிபதியாக வருவார். அதுக்குரிய எல்லா அறிகுறியும் வந்து இன்னைக்கு வந்து கூட்டத்தில் இருக்குது. நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வந்து மதுபானத்தை கொடுத்து நீங்கள் ஆட்களை வந்து இது பண்ணி அதில் பாருங்கள், நான் நிறைய ஷார்ட் வீடியோவில் போட்டேன். அதில் ஒரு லேடி வந்து கோஹோம் அனுர அந்த லேடிக்கு எதுக்கு வந்திருக்கோம் ஏன் கத்துறோன்னு கூட தெரியாது, சும்மா வந்து கத்திட்டு போகுது. இன்னொரு பெண் வந்திருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்க யார கட்சி சார்பான கூட்டத்துக்கு வந்தோடனே தெரியாது. பாருங்களேன். அப்போ எனக்கு சிரிப்பு தாங்க வருது. நிறைய பேருக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம், என்ன நடக்க போகுது, யார கூட்டம், ஏன்னா இவங்களும் சிவப்பு அவங்களும் சிவப்பு, வந்தவங்களுக்கு தெரியாது இது வந்து மொட்டு கட்சிடன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் சொல்லுறது. அதுக்கப்புறம் இன்னொரு கூத்து கேட்டிங்களா, அவர் எஸ்டிஎஃப் ஆமா, அவர் வந்து நாய்க்கு நல்லா பேசியிருந்தார். பாதி பேர் இங்கே போதையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய கட்சியினுடைய பேரை வந்து கெடுக்கும். அதானே இங்கே உள்ள விஷயமே. அப்போ அவர் பேசியிருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். මහින්ද රාජපක්ෂ මහත්තයා වෙනුවෙන් ඒ මිනිස්සයා මැරෙනකන් අනදරකන් මේ හයියෙන් මේව කරනවා. මම STF එක හිටපු මිනිහෙක්. මම දන්නවා රටේ වෙච්ච දේ අකුරටම දන්නවා. මේ බල්ලෙකුටවත් තේරෙන්නේ නැහැ. 2000 පස්සේ ඉපදිච්ච එක බල්ලෙකුටවත් තේරෙන්නේ නැහැ. එකයි බල්ලෙක්වත් නැහැ. මේ නාට්‍ය ප්‍රධාන කිරාජකයෝ නාට්‍යකාරයෝ එකයි බල්ලෙකුටවත් තේරෙන්නේ නැහැ. ஒரு நாய்க்கும் தெரியாது, எனக்கு தரும் இந்த நாட்டில் நடந்தெல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் ஸ்டார்டிங்கில் அவர் எப்படி கத்தினார் கொஞ்சம் பாருங்களேன், கேட்கத்தானே வேணும். கத்துறாங்க. அப்ப இங்க வந்து அப்ப என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இல்ல. இன்னொருத்தர பாருங்களேன், அவரும் நல்லா குடிச்சு இங்க பாருங்க. அப்புறம் இன்னொன்னு பாருங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா, இதை கேட்டுட்டு வாங்களேன், அப்போ உங்களுக்கு புரியும். මම නම් කියනවා මේ වගේ දෙයක් මෙතන තියන්න උවමනාවක් නැහැ. අපිට හොඳ රටක් හදලා තියෙන්නේ දැන්. ආයි තවත් දේවල් තවත් මිනිස්සුන්ගේ පස්සෙන් දුවන්න මේ කාලකන්ණි ආණ්ඩු පස්සේ මේ හිඟන රැළත් එක්ක දුවන්න දෙයක් නැහැ. මේ රට අගාර්ධයට කරලා අපි මේ දුක් විඳින්නේ මේ හිඟන රැළ හින්දා. ඒ හින්දා මම නම් මේ පැත්ත හැරිලා බලන්නෙත් නැහැ. මේ කාලකන්ණි හින්දා ඒවට යන්න වෙන්නේ නැහැ. ඒ ළමයින්ට ඒ දේවක්වත් ඒ නිදහසේ ඒ ටිකවත් කරගන්න විදියන්නේ මේ අද තියන්න උවමනා දෙයක් නෙමෙයි. මේ රටේ මේ තියා මෙච්චර ප්‍රශ්න තියෙදි මේව තියන්න උවමනාන්නේ මේ කාලකන්ණි මේ රට ආයි විනාශ කරන්න හදන්නේ. ඉන්නේ උන්ට එකතු වෙලා කොහොම හරි මේක විනාශම කරලා දාන්න හදන්නේ. හදයි යන මිනිසෙකුටවත් හදාගෙන යන්න දෙන්නේ නැහැ. අර තිබිච්ච තැනටම ගන්න හදන්නේ. මොකද කාපු හොර ටික මදි. දැන් இந்த கூட்டம் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். நானும் அந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கல. ஆனா இவங்க ஏன் பண்றாங்க, இப்ப செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அந்த ஏரியால உள்ள ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அதுல இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, இப்ப பசங்களுக்கு வந்து எக்ஸாம் வேற நடந்துட்டு இருக்கு, இவங்க வேற ஸ்பீக்கரை வந்து கட்டி விட்டுருக்காங்கன்ற மாதிரி அவங்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப இங்க பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க போன கூட்டம் கொஞ்சம் பேர் இருக்காங்க.
பரவாயில்ல போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு கூட காலையில் தோணுச்சு சரி போய் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைகளால் போகலை, வீட்லேயும் போவேனான்ட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை திரட்டுறீங்க, நீங்கள் அரசாங்கம் செய்ய மறந்ததை வந்து நினைவுபடுத்துறீங்க, மக்களுக்கு நல்லது சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் இந்த மது போத்தல்களை கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு குடிக்க கொடுத்து அவங்களுக்கு மட்டையாகி 4 காலில் நின்று தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சினுங்குறாங்க நின்றுட்டு. அப்போ இது வந்து அழகில்லை இல்லையா? இப்போ நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு யங்கான ஒரு பொலிட்டீஷியன், அவருக்கு அவ்வளோ பெரிய வயசு கிடையாது. ஃபியூச்சரில் அவர் ஒரு பெரிய ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்குரிய தகமைகளும் கொண்டு வரணும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன நடந்துச்சு, கரூரில் விஜய் அவர்களினுடைய கூட்டத்தில் போய் சிக்கி இறந்து போனாங்க தானே. அதில் இன்னொரு விஷயம் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது, அங்கே போனவங்க நிறைய பேர் வந்து சில நேரங்களில் வந்து மீறுறாங்க இல்லையா, பைக்கில் போய் அதுக்குள்ளே முட்டுறாங்க, அதுக்குள்ளே போய் இது பண்ணுறாங்க. இந்த சர்வதேச சேனல் வந்து அங்கே இன்னைக்கு லைவ் கொடுக்கும்போது அங்கே போய் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ என்னன்னா அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த இது இல்லாமல் போகும். அதே மாதிரி நாமல் அவர்கள் வந்து ஒரு வயசான பொலிட்டிஷியன் கிடையாது, ஒரு சின்ன ஆள். இப்போ நீங்கள் இன்னும் வளரணும், நீங்கள் இன்னும் வந்து ஏற்கனவே உங்களுடைய சட்ட சான்றிதழ் தொடர்பாக நீங்கள் பட்டம் எடுத்தது பிழையா, உங்களுக்கு யூனிவர்சிட்டி உண்மையிலே கொடுத்ததான்னு கூட உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கட்சியை பார்த்து சிரிக்க வைக்கும் இல்லையா? அதுதான் இங்கே உண்மையான விஷயம். அப்போ உங்களோட சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், அந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கொள்ளணும், உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்களாக வச்சுக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு வாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பலகை வாங்கு, அதை தலையில தூக்கி வச்சுட்டு வந்திருக்காரு. நான் சில விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. अंकल මේ බංකුව කරන් ඇවිල්ලා තියෙන මේ ජාතික ආරක්ෂාව ගැන පන්තියටද? ටියුෂන් දෙනවා ඉන්නේ අපි ටියුෂන් ගන්නවා. ඉතින් බංකුව අරන් එන්නේ කිව්ව බංකුත් අරගෙන ආවේ. වැඩේ තියෙන්නේ මෙහෙමයි නේ දැන්. ජාතික ආරක්ෂාව දෙන්න ආපු කට්ටිය දැන් දවසකට එකක් දෙකක් වැඩිලිපත් වෙනෝනේ. அப்ப என்னன்னா அங்க வந்து நாமல் என்ன சொல்ல போறாரு கேட்கறதுக்கு நிறைய பேர் போகல, என்னையாச்சும் செஞ்சு அதுல வந்து ஒரு இதை வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கீங்க. அப்போ நீங்க வந்து யோசிக்கணும், கட்சியை நீங்கள் வளர்க்கணும்னா, கட்சியை ஒரு தூரமான ஒரு நோக்கத்துக்கு சிந்தனை வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னா, கட்சியில் உள்ளவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நல்லா படித்தவர்களை வைங்க, நல்லா சிந்திக்கக்கூடியவங்களை வைங்க, நல்லா பேசக்கூடியவர்களை வைங்க. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இது நல்லாவா இருக்குது பார்க்குறதுக்கு? இன்றைக்கி அதுதான் அதிகமாக வந்து பேசப்பட்டது. அப்போது இப்போ இங்கே வந்தவங்க நிறைய பேர், ஆனால் நாமல் அவர்கள் ஒரு பெரிய கூட்டம் கூடிச்சு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய க்ரௌட் ஒன்று வந்துச்சு, அவருக்குரிய வரவேற்பு கிடைச்சிது, அவர் பேசினார். ஓகே, அவர் அதை அந்த க்ரௌடை காமிக்கிறதுக்கு தானே அவர் விரும்பினார். இப்போ இன்றைக்கி நோக்கம் என்னென்னா, எத்தனை லட்சம் பேர் எங்களை அடித்து விரட்டினீங்களோ அதே மாதிரி நாங்களும் கூட்டம் கூட்டி காமிக்கிறோன்னு தான். கூட்டம் கூட்டி காமிக்கிறது இங்கே பெருசு கிடையாது. அதை நீங்கள் தக்க வச்சு கொள்ளணும்னா நீங்கள் இப்படியான வழிகளை வந்து தேர்ந்தெடுக்க கூடாது, அது கட்சிக்கு சரி கிடையாது. அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் நாங்கள் இவங்களை எதிர்க்கிறோம் அவங்களை எதிர்க்கிறோம்லாம் கிடையாது. ஒரு நல்ல பொலிட்டீஷியனாக வரணும்னா அதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதா. அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு போயிருக்கும் இல்லையா, சும்மா மது போத்தல்கள் மதுபான போத்தல்கள்லாம் கொடுக்குறது. இப்போ இன்றைக்கி கார்ட்டூன் புகைப்படம் ஒன்று வெளியே வந்துருக்கீங்க பாருங்களேன். எல்எல்பி பிரச்சனை, அவருக்கு சட்ட பிரச்சனை ஒரு சைடு, 21ஆம் தேதிக்கு வந்து இது போட்டுட்ருக்காருன்ற மாதிரி இப்படி நிறைய பிரச்சனைகள். அப்போது நிறைய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாக இருந்தது. இந்த திருவோணமலை பிரச்சனை ஒரு சைடு, இந்த பிரச்சனை ஒரு சைடு. இப்போ என்னென்னா, இப்போ நாங்களும் ஆக்களை கூட்டி காமிக்கிறோம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து போன விஷயம். இப்போ நீங்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அரசாங்கமும் அனுமதிச்சு தான் இருக்கு, நீங்கள் கூட்டம் நடத்தாதீங்க, தலைநகரத்தில் கூட்டம் நடத்தாதீங்கன்னு சொல்ல, நீங்கள் நடத்திட்டு போங்க, பிரச்சனை கிடையாதுண்டு. ஆனால் அது கரெக்டான முறையில் வந்து நீங்கள் யோசிச்சு செய்யணும்ல. கட்சியில் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க, உங்களுக்கு அதாவது அட்வைஸ் பண்ணுறவங்க, ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் உண்டு தான். ஆட்களை நல்ல தரமான ஆட்களை வச்சுங்க நாமல் அவர்களே. அதனால தான் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா அமையும். இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அதுவும் வந்து இல்லாமக்கிறதுக்கு ஆன விஷயங்கள் தான் இது பார்க்கும் பொழுது தெரியுது. ஆனாலும் சொல்ல வேண்டியது கிடையாது, ஒருவேளை நீங்கள் 2029 ஜனாதிபதியாக வந்தாலும் வரலாம், யாருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, நான் வேறு எதுவும் சொல்ல வரல. நாட்டில் மழை பெஞ்சிட்ருக்கு, சில காணொலிகள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இவங்க எல்லாம் என்னென்ன பேசினாங்க அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை ரிவ்யூ பண்ணுறேன் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காலையில் வீடியோவில். ஓகே, நன்றி, குட் நைட்.